இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கவலைப்பட வேணாம். இதை வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எப்படி இதை கழட்டி மாட்டுறது உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். இது ஒரு பாட்டு, ஸ்டாண்ட் ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு இதில் இருக்க இந்த ஃபேப்ரிக் தான் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறோம். 2 சைடும் ஈவனாக கொண்டு வரணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக வைக்கக்கூடாது. பண்ண ஈவனாக கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபேப்ரிக்கை கட்டிட்டோம். ஓவராலாக உள்ள ஃப்ரேமை வந்து அங்கங்கே ஜாயிண்ட் கொடுத்துருப்போம். அதை மட்டும் கழட்டிட்டா ஒரு சின்னதாக வந்துடும் நமக்கு. இதுலேயே நம்ம வந்து நம்பர் எழுதியிருப்போம் 1 2 3ன்ட்டு ஃபார் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அந்த நம்பர் பிரகாரமாக கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இந்த ஃபேப்ரிக்கை அழகாக நீங்கள் மடித்து எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஓரமாக. இவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன காம்பேக்டாக பையில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ கழட்டின இந்த அலுமினியம் பீஸ் எல்லாத்தையுமே இந்த பைக்குள்ளே சின்னதாக அடக்கிடலாம். இந்த பைக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் போட்டோன்னா உங்களுக்கு மூவபிளுக்கு நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் மாட்டிக்கலாம் மறுபடியும். இப்போ இதை மாட்டுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம். நாங்கள் கொடுக்கும் போதே நம்பரோட தான் கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணுறது பீஸ்லேயும் நம்பர் இருக்கும், ஜாயின் பண்ண போகிற பீஸ்லேயும் நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பர்த்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணால் போதும். இப்போ இதில் 1 போட்டிருப்போம். இப்போ இந்த சைடு இதுலேயும் 1 வந்திருக்கும். ஸோ இந்த 1ஐயும் தான் மேட்ச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 இங்கேயும் 2ன்னு போட்டிருக்கோம், மாட்ட போகிற இடத்துலையும் 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கிற இடத்த மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. தென் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சென்டர் ஜாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்தந்த நம்பருக்கு மேட்சிங்காக மாட்டினாலே போதும். இப்போ மோஸ்ட்லி ஆஃப் முடிச்சாச்சு. எல்லா ஜாயிண்ட்லேயுமே உங்களுக்கு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபைனலாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபேப்ரிக்கை மாட்டி நிற்க வச்சுட்டா போதும். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை மாட்ட போகிறோம். ஒரு சைடு ஃபுல்லாக க்ளோஸ்டில் இருக்கும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்படியே மாட்டிடும். மாட்டும் போது 2 சைடு ஈவனாக கொண்டு வந்துடுங்க. இங்கே எந்த லெவலுக்கு வரோமோ அதே லெவலுக்கு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாட்டணும். இந்த ப்ரொசீஜரில் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தூக்கி இந்த ஸ்டாண்டில் நிற்க வச்சா போதும். இந்த 2 பேஸ் கொடுத்துருவாங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றில் மாட்டிட்டு தெரியுது. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும்.